வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக ஆழமான ஒரு ஆன்மீக பார்வையில ரொம்ப முக்கியமான ஒரு மூலத்தை கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். இது நிறைய பேரை கவர்ந்த, அதே சமயம் சிந்திக்க தூண்டுற மிர்தாத் புத்தகம். அதோட முதல் அத்தியாயம் மிர்தாத் பேசுகிறார். இந்த அத்தியாயத்துல நடக்கிறதெல்லாம் நரோண்டாங்கிற ஒரு இளம் துறவி மூலமா தான் நமக்கு தெரிய வருது. நம்ம நோக்கம் என்னன்னா 7 வருஷம், ஆமா 7 வருஷம் நீடிச்ச ஒரு மௌன விரதம் ஏன், எப்படி ஒரு கணத்துல உடையுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அந்த மௌனம் களைஞ்சப்போ முதல்ல வெளிவந்த சில கருத்துக்கள், ஆனா ரொம்ப ஆழமான கருத்துக்கள், அதையும் கொஞ்சம் அலசி பார்க்கணும். இது நடக்கிற இடம் ஒரு மலை உச்சி. அங்க பேழை, அதாவது ஆர்க்குன்னு சொல்ற ஒரு மடாலயம். ரொம்ப அமைதியான, கிட்டத்தட்ட உறைஞ்சு போன மாதிரி ஒரு சூழல். அந்த சூழல்ல நடக்கிற இந்த ஆச்சரியமான நிகழ்வை தான் நாம இப்ப விரிவா பார்க்க போறோம். சரி, ஆரம்பிக்கலாமா? நரோண்டா சொல்ற மாதிரி அந்த சாயங்கால நேரத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. சூரியன் மறையிற நேரம், மலை உச்சியில அந்த பழைய மடாலயம், உள்ள 8 துறவிகள், 7 பேரு மூத்தவங்க, ஒருத்தர் நரோண்டா. ஒரு நீளமான மேசைய சுத்தி அமைதியா உட்கார்ந்திருக்காங்க, ராத்திரி உணவுக்காக. ரொம்ப கம்மியான வெளிச்சம்தான் அந்த அறையில. அவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு தூணோட நிழல்ல மிர்தாத் நிக்கிறாரு. பார்க்கறதுக்கு அவர் அந்த மடாலயத்தோட வேலைக்காரர் மாதிரி தான். ஆனா முகத்துல எப்படி சொல்றது, ஒரு விவரிக்க முடியாத அமைதி. 7 வருஷமா ஒரு வார்த்தை பேசல. அந்த அறையே ஒரு தியான மண்டபம் மாதிரி இருக்கு. ஆனா அந்த அமைதிக்கு கீழே ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு உள்ளுணர்வு. ஆமா, இந்த சூழல் ரொம்ப முக்கியம். பாத்தீங்கன்னா, மடாலயத்தோட அந்த இயல்பான அமைதி இருக்கு, கூடவே துறவிகளோட பல வருஷ பயிற்சி தந்த ஒரு கட்டுப்பாடு. ஆனா நெரோண்டா சொல்ற மாதிரி அது சும்மா அமைதி இல்ல, ஒரு மாதிரி கனமான அமைதி, புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி மாதிரி. இந்த அமைதிக்கும் அடுத்து நடக்க போற அந்த உணர்ச்சிகரமான நிகழ்வுக்கும் உள்ள ஒரு முரண்பாடு தான் இந்த அத்தியாயத்தோட சுவாரஸ்யத்தை கூட்டுது. இங்க இந்த அமைதியே ஒரு கேரக்டர் மாதிரி ஆயிடுது. ஆமாம்ல, அந்த அமைதிக்கு நடுவுல ஒரு விசித்திரமான ரூல், அந்த மடாலயத்துல ஒரு விதி இருந்ததா நெரோண்டா சொல்றாரு. யாருமே எந்த சூழ்நிலையிலும் நான்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதான். ஒரு வேலை செஞ்சா கூட இந்த கைகள் செஞ்சது, இல்லனா இந்த வாய் பேசுச்சு, அப்படிதான் சொல்லணுமா. அகந்தையை அழிக்க இது ஒரு பயிற்சியோ என்னவோ. ஆனா பாருங்க, இதுக்கு நேர் எதிரா அவங்களோட தலைவர் ஷமாதம்னு பேரு, அந்த மூத்த துறவி, தொடர்ந்து நான் செஞ்சேன், நான் கொண்டு வந்தேன், ஏன் அறிவுரைப்படி இது நடந்துச்சுன்னு ஒரு அகம்பாவமா பேசிட்டே இருக்கிறாரு. இது சாதாரணமா ஒரு விதியை மீறதில்ல. ஆன்மீக பார்வையில பார்த்தா இந்த நான்கிறத விடுறது இருக்கே, அது அகங்காரத்தை, அந்த தனிப்பட்ட ஒரு மாயையை அழிக்கிறதுக்கான அடிப்படை பயிற்சி. நிறைய மரபுகள்ல இதை நாம பார்க்கலாம். இப்போ ஷமாதம் அந்த விதியை மீறது, அதுவும் தலைவரே மீறது, 2 விஷயத்த காட்டுது. ஒன்னு, அவரோட அந்த ஈகோ ஆணவம் இன்னும் போகல, ரொம்ப வலுவா இருக்கு. 2வது, அந்த மடாலயத்தோட ஒட்டுமொத்த ஆன்மீக ஒழுக்கத்தையே அவர் ஒரு மாதிரி கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. மத்த துறவிகள் அமைதியா இருந்தாலும் அவங்களுக்குள்ள கண்டிப்பா ஒரு சலனம் இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, நீங்க உங்க அகந்தையை விட முயற்சி பண்ணும்போது இப்படி வெளிப்படையா ஒரு அகங்காரத்தை பார்த்தா என்ன தோணும்? அது உங்க முயற்சியை இன்னும் பலவீனமாக்குமா, இல்ல உங்க உறுதியை சோதிக்குமா? கண்டிப்பா ஒரு சவாலா இருக்கும். நம்மள சுத்தி இருக்கிறவங்க செய்யறது நம்மளோட அந்த உள்போராட்டத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த தானே செய்யும். ஷமாத்தோட அந்த அகம்பாவம் மத்த துறவிகளுக்கு ஒரு மௌனமான எதிர்ப்பப்பட்டிருக்கலாம். ஆனா அதுவே பாருங்க, வேற ஒரு பெரிய விஷயத்துக்கு தூண்டுகோலா அமைய போகுது. இங்கதான் விஷயம் ஒரு கிளைமேக்ஸுக்கு போகுது. ஷமாதம் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பேச்சுவாக்குல அங்க அமைதியா நிக்கிற மிர்தாத பாக்குறாரு. ஒரு மாதிரி கிண்டலா சிரிக்கிறாரு, சவால் விடுற மாதிரி. சரி மிர்தாத், நீதானே இங்க பெரிய ஞானி மாதிரி நிக்கிற, இங்க ஒரு வார்த்தை பிரச்சனை, நீயே இதுக்கு தீர்வு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு கேள்வி இல்ல, ஒரு மாதிரி குத்தி பேசுறது. மிர்தாதோட அந்த 7 வருஷம் மௌனத்தை கேலி பண்ற மாதிரி. அந்த ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அந்த அறையில இருந்த கனமான அமைதி இன்னும் இறுகி இருக்கும். எல்லாருடைய பார்வையும் மிர்தாத் மேல. 7 வருஷம், ஒரு வார்த்தை இல்ல, ஒரு சத்தம் இல்ல. இப்போ இந்த நேரடி சவால், அதுவும் கிண்டலா கேக்குறாங்க. என்ன நடக்கும்னு ஒரு உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு. நரோண்டா சொல்றாரு, அந்த கணத்துல மிர்தாத் தலைய நிமிர்ந்து பார்த்தாரு. அவர் கண்கள்ல ஒரு புது ஒளி தெரிஞ்சது. அப்புறம் அவர் பேசினாரு. 7 வருஷமா மூடியிருந்த உதடு பிரிஞ்சு வார்த்தைங்க வெளியே வந்தது. அடேங்கப்பா, நினைச்சு பாருங்க அந்த துறவிகளோட நிலைமைய. நரோண்டா எழுதுறாரு, எங்க மூச்சே நின்னு போச்சு,
காதால கேட்டதை நம்பவே முடியல. ஒரே நேரத்துல அதிர்ச்சியும் சொல்ல முடியாத சந்தோஷமும் எங்கள தாக்கிச்சு. காலம் அப்படியே நின்னு போன மாதிரி இருந்தது. 7 வருஷம் மௌனம் கலைஞ்ச அந்த முதல் வார்த்தைங்க எப்படி இருந்திருக்கும்? மிர்தாத் அவரோட மௌனம் கலைஞ்சத பத்தி சொல்ற விதம் இன்னும் ஆச்சரியமா இருக்கு. அவர் ஷமாதத்தை பார்த்து சொன்னாரு, சகோதரனே ஷமாதம், நீ என்ன ஏளனம் செஞ்சதால நான் பேச வேண்டிய சரியான நேரத்தை நீயே உருவாக்கி கொடுத்துட்ட. என் மௌனத்தோட முத்திரைய உடைக்க இதுதான் சமயம். இது எவ்வளவு ஆழமான விஷயம் பாருங்க. ஷமாதோட அகங்காரம், அவரோட அந்த நெகட்டிவான செயல், மிர்தாத் ஞானத்தை பகிர்ந்துக்க வேண்டிய நேரத்தை முடிவு பண்ணிருக்கு. இது தற்செயலா நடந்துச்சா, இல்ல பிரபஞ்சத்தோட ஏதோ ஒரு பெரிய நாடகத்துல ஷமாதம் ஒரு கருவியா இருந்தாரா? ஒரு எதிர்மறையான விஷயம் கூட ஒரு நல்ல விஷயத்துக்கு காரணமா அமைய முடியுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். பாப்பதுக்கு விதியோட விளையாட்டு மாதிரி தான் இருக்கு. இல்ல ஒரு பெரிய நோக்கம் நிறைவேற நாம எதிர்பார்க்காத வழியில கருவிகள் உருவாகுங்கிற மாதிரி. மிர்தாத் தொடர்ந்து பேசுறாரு. தன்னோட மௌனத்துக்கான காரணத்தை இன்னும் விரிவா சொல்றாரு. அவர் சொன்னது, என் உதடுகளை 7 முத்திரைகளை வச்சு பூட்டியிருந்தேன். என் முகத்தை 7 திரைகளை வச்சு மூடியிருந்தேன். ஏன்னா நீங்க இன்னும் உண்மைய கேட்கவோ பார்க்கவோ தயாரா இல்ல. ஆனா இப்போ நேரம் வந்துருச்சு. இது வெறும் விளக்கம் மாதிரி இல்ல, ஒரு அறிவிப்பு மாதிரி இருக்கு. ஒரு புது யுகத்தோட ஆரம்பம் மாதிரி. அவர் அடுத்து சொன்ன விஷயம்தான் நம்மள உண்மையிலே ஆழமா யோசிக்க வைக்குது. நம்ம பார்வை, நம்ம பேச்சு, நம்ம மொத்தமா உலகத்தை உணர்ற விதத்தை பத்திய ஒரு பெரிய கேள்வியை கேட்கிறாரு. அவர் சொன்னாரு, உங்க கண்கள் மேல என்னவே முடியாத அளவுக்கு திரைகள் மூடியிருக்கு. நீங்க எதையாவது பார்க்கும்போது அந்த பொருளை நீங்க பார்க்கறதில்ல. உங்க மேல படிஞ்சிருக்கிற அந்த ஏதோ ஒரு திரையை தான் பார்க்கறீங்க. அதே மாதிரி உங்க உதடுகள் எண்ண முடியாத முத்திரைகளால பூட்டப்பட்டிருக்கு. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த முத்திரைகள்ல ஒண்ணுதான். அது உண்மை இல்ல. இது கொஞ்சம் நம்மள உடுக்குது இல்லையா? அப்போ நாம பார்க்குற உலகம் உண்மையா? நாம பேசுற வார்த்தைங்க உண்மையை சொல்றது இல்லையா? இல்ல நம்மளோட அந்த குறுகின வட்டத்துக்குள்ளதான் சிக்கியிருக்கோமா? இந்த திரைகள் அப்புறம் முத்திரைகள் அப்படிங்கிற உருவகங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவ. சும்மா கவிதைக்காக சொன்ன வார்த்தைகள் இல்ல, நம்ம அனுபவத்தோட யதார்த்தத்தை குறிக்குது. இந்த திரைகள் என்னவா இருக்கலாம்? ஒன்னு, நம்ம ஐம்புலன்களோட இயல்பான குறைகள். நிறங்களை பார்க்கற விதம், சத்தத்தை கேட்கற திறன், இதுவே முழுமையானதில்ல. அதுக்கு மேல நம்மளோட முன்முடிவுகள், நமக்கு சொல்லிக் கொடுத்த நம்பிக்கைகள், நம்ம வளர்ந்த கலாச்சாரம், நம்ம தனிப்பட்ட வெறுப்பு, பயங்கள், இது எல்லாமே தடிமனான திரைங்களா மாறி நாம உலகத்தை உள்ளது உள்ளபடி பார்க்கறத தடுக்குது. அதே மாதிரிதான் முத்திரைகளும். நாம பேசுற வார்த்தைகள் நிறைய தடவை அது உண்மையான உணர்வுகளையோ எண்ணங்களையோ சொல்றதில்ல. பயத்தாலேயோ மத்தவங்களை கஷ்டப்படுத்த வேண்டான்னு நினைச்சோ, சமூகத்துக்காகவோ இல்ல பழக்க தோஷத்தாலேயோ, இப்படி பல காரணத்தால நம்ம உதடுங்க முத்திரை போடப்பட்டிருக்கு. நாம உண்மைய பேசாம பாதுகாப்பான, எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி வார்த்தைகளையே பேசுறோம். மிர்தாத் சொல்ற மாதிரி அது உண்மைகளோட நிழல்கள் தான். அப்போ நாம பார்க்கறது எதுவும் உண்மை இல்லையா? நாம பேசுறது எதுக்குமே அர்த்தம் இல்லையா? இது கேட்டா ரொம்ப சோர்வா இருக்கே. இல்ல, மிர்தாத் அதோட நிறுத்தல. அவர் பிரச்சனைய மட்டும் சொல்லல, அதுக்கு ஒரு தீர்வையும் சொல்றாரு. அந்த தீர்வு தான் ரொம்ப புரட்சிகரமா இருக்கு. அவர் சொல்றாரு, உலகப் பொருள்கள் மேல இருக்கிற திரைய விளக்க முயற்சி பண்ணாதீங்க, அது வீண் வேலை. அதுக்கு பதிலா உங்க கண்கள் மேல இருக்கிற திரைய நீங்க விளக்குனா போதும், பொருள்கள் மேல இருக்கிற திரைகள் தானாதே விலகிடும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். பிரச்சனை வெளியே இல்ல, உனக்குள்ள இருக்கு. உன்னோட பார்வைய சரி செஞ்சா, உனக்குள்ள இருக்கிற தடைகளை நீக்குனா, நீ பாக்குற உலகமும் மாறும்னு சொல்றாரு. இதுக்கு எவ்வளவு பெரிய மனமாற்றம் தேவைப்படுது பாருங்க. நாம எப்பவுமே வெளியே இருக்கிறத மாத்த நினைக்கிறோம், மத்தவங்கள குறை சொல்றோம். ஆனா மிர்தாத் உள்ள போக வேண்டிய அவசியத்தை சொல்றாரு. நீங்க எப்பவாச்சும் இப்படி உணர்ந்திருக்கீங்களா? வெளியே ஒரு பிரச்சனையை சரி பண்ண போராடி முடியாம அப்புறம் உங்க அணுகுமுறைய மாத்துனதும் எல்லாம் தானா சரியானது மாதிரி? நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம். உள்ள இருக்கிற தூய்மை தான் வெளியே இருக்கிறத தெளிவா காட்டுங்கிற மாதிரி. சரி, இந்த உள்ள இருக்கிற திரைகளை விளக்க, உதட்டுல இருக்கிற முத்திரைகளை உடைக்க என்ன வழி? இத்தனை தடைகளையும் தாண்டி உண்மையை எப்படி தெரிஞ்சுக்கிறது, பேசுறது? மிர்தாத் அதுக்கும் ஒரு பதில் சொல்றாரு. இந்த எல்லா திரைகளையும் விளக்க, எல்லா முத்திரைகளையும் உடைக்க ஒரே ஒரு சாவிதான் இருக்கிறாரு. அது அவர் படைப்புச் சொல், அதாவது கிரியேட்டிவ் வேர்ட்னு சொல்றாரு. அந்த ஒரே சொல், இல்ல அது சொல்லோட ஞானம், இந்த எல்லா தடைகளையும் நீக்கிற சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாரு. இந்த படைப்புச் சொல்ங்கிற ஐடியா தான் அத்தியாயத்தோட உச்சகட்ட மர்மம். இது கேட்கவே ரொம்ப ஒரு ஈர்ப்பா இருக்கு. உலகத்துல பல பழைய ஆன்மீக தத்துவ மரபுகள்ல இதே மாதிரி கருத்துகள் இருக்கு.
ஒரு குறிப்பிட்ட மந்திர ஒலி இல்ல ஒரு தெய்வீக வார்த்தை இல்ல ஒரு மூல மந்திரம் இதுக்கு பிரபஞ்சத்தை உருவாக்கவோ கட்டுப்படுத்தவோ இல்ல அதோட ரகசியங்களை திறக்கவோ சக்தி இருக்குங்கிற நம்பிக்கை ரொம்ப ஆழமா இருக்கு. மிர்தாத் சொல்ற அந்த படைப்புச் சொல் அப்படிப்பட்ட ஒரு உச்சக்கட்ட சக்திய குறிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இது சும்மா நம்ம உச்சரிக்க வேண்டிய ஒரு வார்த்தையா இல்ல அது ஒரு குறிப்பிட்ட புரிதல் நிலையா? உண்மைய முழுசா உணர்ந்த எந்த திரையும் முத்திரையும் இல்லாத ஒரு முழுமையான விழிப்புணர்வு நிலைய குறிக்குதா? மிர்தாத் அத உடனே விளக்கல. அந்த மர்மத்தை அப்படியே விட்டுடுறாரு. இது அடுத்தடுத்து வரப்போற போதனைகளுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்குது. அந்த ஒரே சொல்ல தேடுற பயணம்தான் ஆன்மீக பாதைன்னு சொல்றாரா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு சொல்லா இல்ல ஒரு நிலையா? ஒருவேளை அது ரெண்டு கலந்ததா கூட இருக்கலாம். அந்த நிலையை அடையும் போது அந்த சொல்லோட உண்மையான அர்த்தம் இல்ல சக்தி வெளிப்படலாம். இல்லனா அந்த சொல்ல புரிஞ்சுக்கிறதே அந்த நிலையை அடையறதுக்கான வழியா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அது ஒரு தேடலை தூண்டுது. நருண்டா இந்த முதல் உரையாடலோட முடிவை ரொம்ப உணர்ச்சிகரமா சொல்றாரு. மிர்தாத் பேசி முடிச்சதும் அந்த அறையில ஒரு ஆழமான, கனமான, கிட்டத்தட்ட புனிதமான அமைதி நிலவுதான். ஒவ்வொரு துறவியும் அவர் சொன்ன வார்த்தைகளோட தாக்கத்துல அதோட ஆழத்துல மூழ்கி போயிருக்காங்க. அந்த அமைதியை யாருமே கலைக்க துணியல. ஆனா மனுஷ இயல்பு கொஞ்சம் பொறுமை இழக்கக்கூடியது தானே. அந்த அமைதிக்கு அப்புறம் மிக்காயன்னு இன்னொரு துறவி அவரோட ஆர்வத்தை அடக்க முடியாம ரொம்ப பணிவா கேக்குறாரு. குருவே, எங்கள் ஆண்டவரே, அந்த சொல் என்னன்னு தெரிஞ்சுக்க எங்க காதுங்க துடிக்குது. தயவு செஞ்சு அந்த படைப்பு சொல்ல எங்களுக்கு சொல்லுங்க. இந்த கேள்வியோட முதல் அத்தியாயம் முடியுது. பதில் சொல்லப்படல. அந்த ஒத்த சொல் என்னங்கிற கேள்வி அப்படியே நிக்குது. படிக்கிறவங்களோட இல்ல நம்மளோட மனசுலயும் அதே தவிப்ப உண்டு பண்ணுது. இது மிர்தாத்தோட போதனைகளோட ஆரம்பம் மட்டும்தான். இன்னும் நிறைய ரகசியங்கள் இருக்குங்கிறத இது காட்டுது. ஆக இந்த முதல் அத்தியாயத்திலேயே மிர்தாத் நிறைய முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டாரு. மௌனத்தோட சக்தி, அகங்காரத்தோட ஆபத்து, நம்ம புலன்களோட குறைபாடு, உள்நோக்கி பார்க்கறதோட முக்கியத்துவம். எல்லாத்துக்கும் மேல எல்லா தடைகளையும் நீக்கக்கூடிய அந்த ஒற்றை மர்மமான படைப்புச் சொல். இது ஒரு நல்ல கதை சொல்றவர் செய்யற மாதிரி இருக்கு. முக்கியமான ஐடியாஸை அறிமுகப்படுத்தி ஒரு பெரிய மர்மத்தை நடுவுல வச்சு கேக்குறவங்கள மேலும் தெரிஞ்சுக்க தூண்டுறது. அப்போ இந்த முதல் அத்தியாயத்தோட ஆழமான அலசல்ல இருந்து நாம என்ன எடுத்துக்கிறோம்? 7 வருஷம் மௌனம் ரொம்ப ஆச்சரியமா கலைக்கப்பட்டு ஞானத்தோட கதவு திறக்கப்பட்டிருக்கு. நம்ம பார்வையும் பேச்சும் திரைகளாலையும் முத்திரைகளாலையும் மூடப்பட்டிருக்குங்கிற ஒரு அதிர்ச்சியான உண்மையை மிர்தாத் சொல்றாரு. ஆனா ஒரு நம்பிக்கையா இந்த தடைகளை நீக்க ஒரு படைப்புச் சொல் இருக்குன்னு சொல்றாரு. இது நம்ம புரிதல், நம்ம வாழ்க்கை முறை பத்தின ஆழமான கேள்விகளை எழுப்புது. இது நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குது இல்லையா? இந்த படைப்புச் சொல் தேடுறது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில எதை குறிக்குது? ஏதோ ஒரு ரகசிய மந்திரத்தை தேடி வெளியே அலையறதா? இல்ல மிர்தாத் சொன்ன மாதிரி நமக்குள்ளேயே இருக்கிற அந்த அறியாமை திரைகளை, பழக்க வழக்க முத்திரைகளை கண்டுபிடிச்சு அதை விலக்கி நம்மளோட உண்மையான இயல்ப உண்மைய உணர்றதுக்கான ஒரு உள் பயணமா? ஒருவேளை அந்த சொல் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒண்ணு இல்லாம நாம மாற வேண்டிய ஒன்றா இருக்குமோ? இது நீங்க தனியா உட்கார்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த தேடல் எங்க ஆரம்பிக்குது? இந்த ஆழமான சிந்தனைகளோட இன்னைக்கான இந்த அலசலை நிறைவு செய்றோம். எங்களோட இந்த ஞான பயணத்துல இணைஞ்சதுக்கு நன்றி.